Microscopy Part 2 video Microtechnics in PGTRB Botany Unit 4ல இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோப்பியோட பிரின்சிபல் மைக்ரோஸ்கோப்பி எதில் ஒர்க் ஆகுது light or electrons with the specimen to produce magnification images. Two main factors பார்த்தீங்கன்னா magnificationனா enlarge பண்ணுறது, resolutionனா என்னது distinguishing the closely object ஓட space. Quality of microscope high magnification plus high resolution. Applications பார்த்தீங்கன்னா cell biology, histology, embryology, palynology, plant pathology and taxonomy and biotechnologyல இருக்கிற parts. For example, cell biologyல plant cell, ultrastructure, nucleus, chloroplast, vacuoles பற்றி படிக்கலாம். histologyல tissues, epidermis, xylem, phloem படிக்கலாம். embryologyல gametophytes, embryo, sac, pollen tubes growth பற்றி படிக்கலாம். palynologyல pollen and spores பற்றி படிக்கலாம். plant pathologyல fungal, spores, bacterial, virus பற்றி படிக்கலாம். taxonomyல பார்த்தீங்கன்னா trichomes, stomata, pollen grains அதை பற்றி படிக்கலாம். ஈவன் taxonomical markers இருக்கு. biotechnologyல protoplasm, isolation, cell suspension, cell culture ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகுது. பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப். ஸோ இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் லைட். ஸோ பிரைட் பேக்ரவுண்ட் ஃபீல்டை கொடுக்குது. இப்போ லைட் ஸ்பெசிமென்ஸில் பாஸ் ஆகுது. கான்ட்ராஸ்ட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமென் அதை அப்சார்ப் பண்ணி பிளாக் பண்ணுது. லைட் சம் ஆஃப் த லைட் பிளாக் ஆகுது, ரெஸ்ட் பாஸ் ஆகுது. ஸோ அப்போது பிரைட் ஃபீல்டை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பார்ட்ஸ் பார்க்கலாமா? இலுமினேஷன் சிஸ்டம். இலுமினேஷன் சிஸ்டம்னா என்னதுன்னா லைட் சோர்ஸ், கண்டென்சர், ஸ்பெசிமன் இருக்குது. இலுமினேஷன் சிஸ்டத்தில் லைட் சோர்ஸ், கண்டென்சர், ஸ்பெசிமன் இருக்குது. ஆப்டிக்கல் சிஸ்டத்தில் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 10x, 40x, 100x ஆயில் இம்மர்ஷன் இருக்குது. ஆப்டிக்கல் சிஸ்டத்தில் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆயில் இம்மர்ஷன் ஆன 10x, 40x, 100xல இருக்குது. ஆக்யூலார் ஆர் ஐ பீஸ் 5x to 15x வரையும் இருக்குது ஐபீஸில். மெக்கானிக்கல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ், ஃபோக்கஸ் நாப்ஸ், ஆர்ம் அண்ட் பேஸ் இருக்குது. ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா லைட் சோர்ஸ்லேருந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது கண்டென்சர் ஃபோக்கஸ் ஆகுது ஸ்பெசிமன் மேலே. அப்ஜெக்டிவ் லென்ஸ் மேக்னிஃபை ஆகுது. ஐபீஸ் இமேஜில் என்லார்ஜ் ஆகுது. ஐ ஃபைனலாக வியூ பண்ணுது எல்லாத்தையும் பெருசுப்படுத்தி. ஸோ மேக்னிஃபிகேஷனை அப்ஜெக்டிவ் இன்ட்டு ஐபீஸ். ஸோ மேக்னிஃபிகேஷன் என்னது பிரைட் ஃபீல்டை அப்ஜெக்டிவ் இன்ட்டு ஐபீஸை கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் லெபார்டரியில் மைக்ரோஸ்கோப் ஸ்கூல்ஸில், காலேஜஸில் ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க லேப்ஸில். அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் ஸ்லைட்ஸை, அதாவது லீஃப் அனாட்டமி, ரூட் ஸ்டெம்மை கிளியராக பார்க்கலாம். ஸோ ஸ்டடி ஆஃப் செல் டிவிஷன் ஸ்டேஜஸ், மைட்டோசிஸ், மியாசிஸையும் அது கிளியராக பார்க்கலாம். போலன் மார்ஃபாலஜியை ஐடென்டிஃபை பண்ணி படிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன், ஃபங்கல், மைசீலியம், பாக்டீரியல் காலனிஸ் இது எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ண பிறகு நம்மளுக்கு கிளியராக தெரியும். மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆப்ரேட் பண்ணுறதுக்கு காஸ்ட்டும் கம்மி, அதாவது எஃபெக்டிவாக இருக்குது. ஸ்ட்ரெயின் பண்ணுறது குட்டாக இருக்குது, தின் ஸ்பெசிமன் கிடைக்குது. ஸோ லிமிட்டேஷன் லோ கான்ட்ராஸ்ட், அன்ஸ்டெயின் ஆகாத செல்விங் செல்ஸை படிக்க முடியல. லோ ரெசல்யூஷன் 0.2 மைக்ரோமீட்டர் தான். அப்போது 3D இமேஜிங் தெரியாது, சூட்டபிள் இல்லை. டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பி இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட் லைட் மூலமாக நடக்குது. ஸோ டார்க் ஃபீல்ட் கண்டென்சர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் லைட் ரேஸை பிளாக் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் பண்ணுறதுனால அப்ளிக் ரேஸ் மூலமாக ஸ்பெசிமனை போய் தொடுறாங்க இவங்க. அப்போது இந்த ஒப்ளிக் ரேஸ் ஸ்பெசிமன் மேலே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது அது ஸ்கேட்டர் ஆகி நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் லென்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அந்த பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கும், ஆனால் ஸ்பெசிமன் மட்டும் பிரைட் அண்ட் க்ளோவிங்காக தெரியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இலுமினேட்டிங் சிஸ்டம் தான். டார்க் ஃபீல்ட் கண்டென்ஸு
ஹாலோ கோன் ஆஃப் லைட் இங்கே இருக்கும். சென்ட்ரல் லைட் பிளாக் ஆகுது அண்ட் ஆங்கிள்டு லைட் ஆங்கிள் லைட், அதாவது ஆங்கிள்னா ஒப்ளிக் ரேஸா, அதுதான் லைட் ரேஸ் தான் உள்ள என்டர் ஆகுது. ஆப்டிக்கல் சிஸ்டம் வந்து காம்பவுண்ட்ஸ் மைக்ரோஸ்கோப் மாதிரி தான், அப்ஜெக்டிவ் ப்ளஸ் ஐபீஸ் லென்ஸ் இருக்கு. ஸோ மெக்கானிக்கல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ், ஃபோக்கஸிங் நாப்ஸ், பேஸ் எல்லாமே பிரைட் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி தான். ஸோ ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஒப்ளிக்கா கண்டென்சர் மூலமாக பை த கண்டென்சர் அண்ட் டைரக்டாக அப்ஜெக்டிவ் லென்ஸ் மேலே என்டர் ஆகாது. ஸோ கண்டென்சர் மேலே அப்ளிக்கா விழும், ஆனால் எது மேலே என்டர் ஆகாது, அப்ஜெக்டிவ் லென்ஸ் மேலே என்டர் ஆகாது. ஒன்லி லைட் ஸ்கேட்டர்ட் பை த ஸ்பெசிமன் என்டர் த ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்கேட்டர் ஆன லைட்டு மட்டும்தான் ஸ்பெசிமன் மேலே என்டர் ஆகும். ஸோ ரிசல்ட் ஸ்பெசிமன் வந்து பிரைட் இலுமினேட்டட் எட்ஜஸ் இருக்கும் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டெயின்ட் ஆனது அழகாக அப்சர்வ் பண்ணி தெரியும். டிரான்ஸ்பரண்ட், லிவிங் செல்ஸ், சைட்டோபிளாசம் ஸ்டீமிங், ஹைட்ரல்லால, அமீபாய்ட் மூவ்மெண்ட்டு, ஃப்ளோயம் டியூப் கண்டென்ட்ஸ் இதெல்லாமே அழகாக தெரியும். ஸ்மால் ஸ்ட்ரக்சரையும் ஈஸியாக படிக்க முடியும். ஸ்போர்ஸு, தின் ட்ரைகோம்ஸ், பாக்டீரியல் கண்டாமினன்ஸ் கல்ச்சர் அது எல்லாமே கிளியராக தெரியும். பேலினாலஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போல் அண்ட் வாய்ட் கல்ச்சர், அதாவது எக்ஸைனோட கல்ச்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டிஷ்யூ கல்ச்சர் டு செக் த கண்டாமினேஷன் அண்ட் லிவிங் செல் பிஹேவியரையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை கான்ட்ராஸ்ட் ஃபார் அன்ஸ்டெயின்ட் டெலிகேட் ஸ்பெசிமனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த விசிபிள், அதாவது ரிவீல்ஸ் த ஸ்ட்ரக்சர், எதெல்லாம் வந்து பிரைட் ஃபீல்டில் தெரியலையோ அதெல்லாம் இங்கே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாலில் இருக்கிற மைக்ரோப்ஸு, அப்புறமா தின் ஃப்ளாஜெலா, அது எல்லாமே. நான் டிஸ்ட்ரக்டிவ் செல்ஸ் வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு இல்லையா, அது வந்து டெஸ்ட்ராய் ஆகாமல் அலைவாக இருக்குது. லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா திக் ஸ்பெசிமனை பார்க்க முடியாது. அப்புறமா இமேஜ் வந்து டிஸ்டார்டடாக இருக்கும், அதாவது ஸ்கேட்டர்ட் லைட்ன்றதுனால ஒரு கிளியரான வியூ கிடைக்காது. அண்ட் ஸ்பெஷல் கண்டென்சர் இதுக்கு எப்போவுமே தேவை, எக்ஸ்பென்சிவ் பிரைட் ஃபீல்டை விட. நெக்ஸ்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிரைட் அண்ட் டார்க். ஸோ பிரைட் வந்து நம்மளுக்கு பிரைட் பேக்ரவுண்டை கொடுக்குது, டார்க்கராக இருக்குது ஸ்டெயின்ஸு. ஆனால் டார்க் ஃபீல்டை பேக்ரவுண்ட் டார்க்கு, ஆனால் இமேஜ் வந்து கரெக்டாக கொடுக்குது பிரைட்டாக. இது வந்து லிவிங் அண்ட் அன்ஸ்டெயின்டு செல்ஸ்லேருந்து வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.